வண்டர்பா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட தயாரிப்பில் அசுரன் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் பவிஷ் அனிகா இவர்களுடைய நடிப்பில் நிலவுக்கு என்மேல் எனி கோபம் இந்த படம் வந்து February 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது. ஸ்வீட் ஆர்ட் ஆடியோ லான்ச் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து இது வந்து நான் இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்துல வந்து நான் நடிக்கிறேன்றதை தாண்டி நான் யுவன் சங்கர் ராஜா சாரோடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் எனக்குமே யுவன் சாருக்கும் வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்கு. என்ன வந்தோம்னா, நான் என்னோட அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணதே சாரோட சாங்கை பாடி தான், அந்த ராம் படத்துல இருக்க ஆரோக்கிய சாங் பாடி தான் நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நீ இளையராஜா கூட போய் எப்போ போட்டோ எடுக்க போற, எப்போ போய் அவர்கிட்ட ஆசிரியர் வாங்க போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு நான் கிடைக்கலன்னு சொன்னேன். ஆனா அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க பையன் படத்துல நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுலயும் என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரியோனா வந்து எனக்கு வந்து இந்த படத்து மூலமா பழக்கம் கிடையாது. ரியோனான்னு எனக்கான பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா டீ கடையில அந்த டீ கடை ஆட்டிக்கான பழக்கம், உங்கள்படியில என்ன வந்து மீட் பண்ணி பேசின ஒரு பழக்கம் தான். ஸோ அதுல இருந்து அப்புறம் மூவிக்கு கனெக்ட் ஆகும் போது ஏற்பட்ட ஒரு விஷயம் தான். ரியோனா எனக்கு அண்ணன் தான். அவரை பத்தி எனக்கு ஸ்பெஷலா சொல்றதை விட எனக்கு அவர் அண்ணன் அதே எனக்கு ஸ்பெஷல், அவ்வளவுதான். நீங்க இப்படி சொல்ல வந்தீங்க, டீ கடையில தொடங்கி அப்படின்னு ஒரு கமா போட்டீங்க, ஏதோ கடையில முடிஞ்ச மாதிரி. இல்ல, டீ கடையில தொடங்கி இருக்கும், அது நம்ம கமா வச்சுதான் ஆகணும்னு போஸ்டா வச்சிடணும். அது வேணாம், கமா வச்சு ஆரம்பிக்க வேணாம். சுவாரஸ்யமா ஒரு தம்ப்நெயில் டைட்டில். அண்ட் மை டைரக்டர் சுனித் பயங்கரமான ஒரு பர்சன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் பயங்கர ஜோனட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். நான் ஏதாச்சும் ஒரு பேசிட்டு இருக்கோம், படம் பார்த்துட்டு இருக்கோம், நான் எங்கேயோ ஒரு வேர்ல்ட்ல இருப்பேன். நான் பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லும் போது எனக்கு ஆடிஷன்லாம் ஒரு பண்ணல, கூப்பிட்டு அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு என்ன கூப்பிட்டாரு. அண்ட் லவ்வர் படமும் அப்ப பார்க்கல அவரு. கூப்பிட்டப்போ அந்த ஸ்டோரி நரேட் பண்ணாரு. ஒரு இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நான் ஜோனட் ஆகல. அந்த அளவுக்கு இப்போ எப்படின்னா, ரியோனை பத்தி அந்த கேரக்டரை பத்தி சொல்லும் போது ரியோ அண்ணனாவே அவர் மாறிடுவாரு. அதே மாதிரி ரெடியன் சார், கிங்ஸ்லி சார் பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது மாதிரி என்னடா வாசே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பேசுவாரு. அதனால ஜோனட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. ஸோ ஒண்டர்ஃபுல் டைரக்டர். எனக்கு இவர் கூட ஒரு படம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எனக்கு ஒரு பாக்கியம். அண்ட் வந்து கோபிகா ரமேஷ், அவங்க வந்து சொல்லணும்னா அவங்க ஒர்க் நிறைய நான் பார்த்திருக்கேன். அவங்களே வந்து நிறைய காமிப்பாங்க, இதை பாரு அப்படின்ற மாதிரிலாம். எனக்கு அது வந்து அதை தாண்டி வந்து நிறைய ஃபன்னான வேலை நிறைய பேசிட்டு இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சுனித் கிட்ட நான் கேட்கும் போது, எப்படி நீங்க இத்தனை பேர் ஆடிஷன் பண்ணீங்களா, எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது இவங்க சொன்னாங்க, சுனித் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க படத்துல பாருங்க வரும் வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவங்க கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா அவங்களும் இந்த படத்துல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விருந்தா இருக்கும். அண்ட் ஃபௌசி, எனக்கு ஃபௌசி வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். அவங்க இந்த படத்துல 2 பேரும் பேர நடிச்சிருக்கோம். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சீனா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. அண்ட் ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் நடிக்கிறோம், நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு இந்த நம்ம பேஜா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாய்ஸ் தான், அந்த வைப்புல தான் இருக்கும். எனக்கு பொண்ணு கையை தொட்டு கூட எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனா சத்தியமான அது வேறனா நடிச்சு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. அப்படின்னா இல்ல, அது வேறனா அந்த நடிக்கிறது கிடையாது. இல்ல அப்படி சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நடிக்க கேமரா முன்னாடி. உங்களுக்கு புரிஞ்சா ஓகே தான். அப்படி இருக்கிறப்ப வந்து நான் வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கலாம், ஷுவரா இருக்கலாம். அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. சோ அதை தாண்டி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இவங்க எனக்கு பிளே பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கூட நடிக்கிறதுக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஓபி பாலாஜி அவர்கள், ஸோ பயங்கரம். எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் என்ன வந்து காஸ்டியூம் சூஸ் பண்ற வரைக்கும், எனக்கு வந்து ஃப்ரேம் வச்சதுல இருந்து, என்ன வந்து தனியா காட்டுறதுல இருந்து, என்ன வந்து கரெக்ட் பண்ற வரைக்குமே ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிட்டு இருந்தாரு பாலாஜி அவர்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி ப்ரோ. எனக்கு நான் ஸ்க்ரீன்ல பாக்குறப்போ எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சின்ன விஷயத்தையும் எனக்கு கரெக்டா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் தமிழ்,
எடிட்டர் தமிழுக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தா இருக்கு. அவர் வந்து திடீர்னு வந்து ஜோனோட வருது, திடீர்னு கண்டுக்காம போயிடுவாரு. ஏன்னா வந்து நாளைக்கு ஏதோ கட்டில ஏதோ தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கேள்வி கேட்பான் அப்படின்றதுக்காக அவர் நினைச்சாருன்னு தெரியல. அண்ட் எடிட்டர் வேற லெவல் ப்ரோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஸ்வீட் ஆர்ட். தேங்க்யூ. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சிவான். எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்க வைவு இருக்கும். நம்ம என்னன்னா ஒரு காமெடி பண்ணாலும் நம்ம கூட இருந்து சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம மொக்கையா ஒரு காமெடி பண்ணாலும் அதை சிரிச்சு நம்ம கூட நம்ம பேலன்ஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து சிவான. ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெடின் கிங்ஸ்லி சார் எனக்கு வந்து இந்த படத்துல அவருக்கு எனக்கு வந்து ஒரு காம்பினேஷன் கிடையாது. பட் ஆனா அவர் இந்த படத்துல இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த முக்கியமான ஒரு பரிமாணத்துல வராரு, அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஏடி டீம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரு, சரோ, சுஷில், பிகே அண்ட் விகே, துஷி, முனீஷ். எனக்கு இவனுங்க மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் டீம் வந்து அமைஞ்சது கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், அண்ணன் அப்படின்னு சொல்ற ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், அது வைப்பா இருக்கும். அண்ட் டிஓபி டீம் நம்ம பசங்க இது எல்லாமே ஒரே மாதிரி நேம் இருக்கும்டா, கோச்சிக்காதீங்கடா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்வீட் ஆர்ட் எனக்கு கொடுத்த சுனித் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு கொடுத்ததுக்கு. ஃபினான்ஸாகவும் என்னோட கனவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எங்க அம்மா அப்பாவுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்க அண்ணனுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஆர்ஜே விக்னேஷனுக்கு எனக்கு இந்த மாதிரி இன்னொன்னுமா ஜென்ரலா உன்னோட வீடியோ பார்த்தா மத்தவங்களுக்கு தான் பதறும், யாரை என்ன செஞ்சிருக்க போறானோ அப்படின்ட்டு. முதல் முறையா நீ பதட்டப்படுறத நாங்க பார்க்க முடியுது. ரொம்ப ஃபார்மலா வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்கல்ல. ஆனா யார் முன்னாடி நிக்கிறோன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க பயங்கரமா தைரியமா யார் முன்னாடி நின்னாலும் அவங்கள மாதிரியே இமிடேட் எல்லாம் பண்ணி காட்டுவீங்களா? அப்படி ஷூட் ஸ்பாட்ல எல்லாரும் மாதிரியும் நீங்க பண்ணி காட்டுவீங்களா? அதெல்லாம் சொன்னாங்கம்மா, கண்டென்ட் வேணும்னு சொன்னாங்கம்மா. ஒரே நிமிஷம், ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஆக்சுவலா ஒரே நிமிஷம். இவருக்கு அப்புறம் நான் எல்லாரும் பேரும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவரே எல்லாரும் பேரும் சொல்லிருக்காரு. அப்படி இல்ல, நான் மொத்தமாவே சொல்றேன். இனி வரப்போற எல்லாரும் சார்பாகவும் அருணாச்சலம் நன்றி சொல்லிருக்காரு, சொல்லிருக்காரு. தேங்க்ஸ் கிவிங் ஈவென்ட்டா மாத்தி அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு எனக்கு கூட வச்ச எல்லா கேஸ்டன் குரூப்புமே ஒரு பெரிய தேங்க்ஸ். சூப்பர், थैंक यू, லவ் யூ. வேற ஏதாவது உங்களுடைய ஸ்வீட் ஹார்ட்? என்னோட ஸ்வீட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அண்ட் தென் எமோஷனலி பயங்கரமா அது கனெக்ட் ஆகும். பயங்கர ரிலேட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் சுனித் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது வந்து அட்டாச் ஆகும். எல்லார் லைஃப்லயும் ஒரு விஷயம் வந்திருக்க வாய்ப்பு உள்ளது. கண்டிப்பா இந்த படத்தை மார்ச் 14 வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும். சூப்பர். ஸோ எல்லா பசங்களும் கனெக்ட் ஆகக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குது. இன்னும் அது மாதிரி கிடைக்கணும், நிறைய வெற்றிகள் பெறணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எஸ் ஃபௌசியா. எல்லாருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு பயப்படாத பொண்ணு, ஆனா டக்குன்னு ஃபர்ஸ்ட் என் பேரு சொன்னோடனே ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் டைரக்டர் சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார், நான் ட்ரெய்லர்ல இல்ல சார், கஷ்டமா இருக்கு. நானும் 2 போடும்போது பார்த்துட்டே இருக்கேன், நான் எங்க வருவேன் நானு, ட்ரெய்லர்ல இல்ல சார், கஷ்டமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். யுவன் சார் ஆக்சுவலாக காலையில் வந்தோடனே டக்குன்னு யுவன் சார் அவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது. சரி பேசலான்னு நினச்சேன். அப்புறம் பேசுகிறேன், யுவன் சார் கிட்ட பேசினேன் அப்படின்னு கிட்ட சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னார் அப்படின்னு, ஹாய் அவ்வளோதான் சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் சார் அப்படின்னு நானே அப்படியே ஓரமாக பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததுல. அண்ட் ரியோ, கோபிகா, wish you all the best. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரியோ, you look so handsome actually. வாவ். ஆமா, எங்க ஹீரோ ரொம்ப மனசுல படுறத பேசிடுவாங்க. அதனால அப்படிதான். எங்க ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஸ்ருதி கூட அப்படிதான், வீட்டுக்கு போனாலும் மனசுல படுறதெல்லாம் பேசுவாங்க. அக்கா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கா இது குட் காம்ப்ளிமெண்ட் தான், கவலைப்படாதீங்க. அக்காவா? ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார், கிங்ஸ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா காலைல அவர் தான் கம்பெனி கொடுத்துட்டு பேசிட்டு இருந்தாரு. தேங்க்யூ. அண்ட் டீம் ஆக்சுவலாக என்னோட டியூரேஷன் படத்துலேயே ரொம்ப கம்மி, நான் ஒர்க் பண்ண டைமிங்குமே ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும், நான் இருந்த வரைக்கும் எல்லாரும் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏதாவது தம்ப்நெயில் கொடுக்கணுமா? நிறைய கொடுத்துட்டீங்க ஏற்கனவே. பட் ஃபௌசி அவ்வளோ சர்ப்ரைசிங்காக வச்சிருக்காரு ட்ரெய்லருக்குள்ள டைரக்டர். கண்டிப்பா
இருக்குங்க, ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம இருக்குமா? எதனால உங்களை மட்டும் கிட்டனா வைக்கணும்? அப்ப அவர் தான் மேடை ஏறி சொல்லணும் அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும், ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு கதையில அப்படின்னு. உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்வீட் ஹார்ட் யாரு? இந்த டீம்ல ஸ்வீட் ஹார்ட்? இந்த டீம்ல ஸ்வீட் ஹார்ட்னா ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி டோல்ட் இன் தி இன்டர்வியூ. ஆஃப் கோர்ஸ் ரியோ தா, பிகாஸ் he has been very responsible in the set. எது ஒன்னாலும் ஐ கேன் கோ அண்ட் கம்யூனிகேட், எவ்ரிபடி இன் த செட் கேன் கோ அண்ட் கம்யூனிகேட். ஸோ எல்லாருமே அவர்கிட்ட என்ன வேணா சொல்லலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நல்லா இருக்கு, இந்த மாதிரி அது இருக்கு, இது இருக்கு, எல்லாமே சொல்லலாம். ஸோ ஹி இஸ் த ஸ்வீட்டர் ஆஃப் த செட். அண்ட் பர்சனல் லைஃப்லன்னா அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா எப்பவுமே இருப்பாங்க. அதை தாண்டினா கரண்டா யாரும் இல்லை.